ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்குமே இட்லினா ரொம்ப பிடிக்கும். அந்த இட்லியை பார்த்தீங்கன்னா நல்லா புசு புசுன்னு குஷ்பு இட்லி மாதிரி ஊற்றுறது எப்படின்றா பார்க்க போகிறோம். இட்லி நல்லா சாஃப்டாக வரதுக்கு 2 மெத்தட் இருக்குது. இந்த 2 மெத்தடுமே நம்ம செஞ்சு இதில் எதில் நல்லா இட்லி சாஃப்டாக வருதுன்ற எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி நம்ம பார்த்துடலாம். புழுங்கலரிசி 2 அழகு, பச்சை அரிசி 2 அழகு ஆட் பண்ணிக்கிட்டு கடையில் வைக்கிற இட்லி அரிசியும் பார்த்தீங்கன்னா 2 அழகு ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா 1 கிளாஸ் உளுந்து பார்த்தீங்கன்னா அது கூடவே ஆட் பண்ணிட்டு எல்லாத்தையும் நல்லா வாஷ் பண்ணி கழுவி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா செகண்ட் மெத்தட் இப்போ பார்த்துலாம். அதே மாதிரி எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டு ஆனால் உளுந்தையும் வெந்தயத்தையும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தனியாக வந்து ஊற வச்சுக்கலாம். அரிசியெல்லாம் வந்து தனியாகவும் உளுந்தையும் வெந்தயத்தையும் தனியாக ஊற வச்சுக்கலாம். இதுதான் நம்மளோட செகண்ட் மெத்தட். ஃபர்ஸ்ட் மெத்தடில் எல்லாத்தையும் ஒன்றா போட்டுருவோம். செகண்ட் மெத்தடில் தனித்தனியாக ஒரு அவ்வளோதான். செகண்ட் மெத்தட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ப்ராசஸ் அதிகம்னால அதில் இட்லி நல்லா வரும் நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். அதை தான் நான் இப்போ ஊற்றி எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணலான்னு இருக்கேன். ஃபர்ஸ்ட் நம்ம ஊற வச்சோம்ல எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணி அதை ஃபர்ஸ்ட் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா கிரைண்டரை வாஷ் பண்ணிட்டு செம்ம அழகாக நாங்கள் போட்டு அரைச்சிட்டு எனக்கே ரொம்ப ஆர்வமாக இருந்துச்சு எது வந்து இட்லி நல்லா சூப்பராக வரும் சொல்லிட்டு நானும் எல்லா மாவையும் அதையும் சேர்த்து அரைச்சி வச்சுட்டு காலையில் பார்த்தீங்கன்னா நம்ம கத்திரிக்காய் சஜ்ஜி வைக்கலான்னு பிளான் பண்ணிட்டேன். இட்லியும் கத்திரிக்காய் சஜ்ஜி இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறமா நான் தனித்தனியாக அதுலேயும் கொஞ்சமாக சோடா போட்டு உப்புலாம் போட்டு கலந்து எடுத்து வச்சுக்கிட்டேன். இட்லி தட்டியும் நல்லா கழுவி எடுத்து வச்சுட்டு ஊற்றிட்டு பார்க்கும்போது ஆவி பறக்க இட்லி செம்ம டேஸ்ட்டாக ரெடி ஆகிட்டு இருந்தது. எல்லாமே மிக்ஸ் பண்ணி ஊற்றுற இட்லி எப்பவுமே நார்மலாக ஆவரேஜாக தான் இருந்தது. ஆனால் பார்த்தீங்கன்னா தனித்தனியாக ஊற வச்சு உளுந்த நல்லா அரைச்சி ஆட் பண்ண இட்லி பார்த்தீங்கன்னா செம்ம சூப்பராக இருந்தது. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.